கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்கள், இன்று அநேகரை பல்வேறு குழப்பங்களுக்குள்ளும் பயங்களுக்குள்ளும் பல்வேறு எத்தனை முறை கேட்டாலும் ஒரு விடுதலை இல்லாத அல்லது எத்தனையோ காரியங்களை அறிந்து கொண்டாலும் ஒரு மாற்றமில்லாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்காய் இந்த ஜெபத்தை பதியலிடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசுகளையும் அவனுடைய எல்லா கிரியைகளாகிய மந்திர சூனிய மாந்திரீகங்களையும் முறியடிப்பதற்காய் அவைகளில் இருந்து நாம் விடுதலையை, வெற்றியை, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு அற்புதமான தேவ ரகசியம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் காரியம். நிச்சயமாய் இந்த வழிமுறைகளின்படி நீங்கள் செய்தால், அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் எந்த பிசாசின் வல்லமைகளும் பிசாசு கூட்டங்களும் அல்லது எந்த மந்திர சூனியங்களும் உங்கள் குடும்பத்தை, உங்களை ஒருபோதும் நெருங்க முடியாது என்பதை குறித்து இன்று தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஐயா, நீங்கள் நம்பி இருக்கிறவரும், அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நம்பி இருக்கிறவரும் நம்மோடு இருக்கிறவருமாகிய இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கிறவரும் நமக்குள்ளே வாசம் செய்கிறவருமாகிய நல்ல தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. ஐயா, உலகத்தில் எத்தனையோ ஒளிகள் இருக்கலாம், வெளிச்சங்கள் இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, வெளிச்சம் அல்லது லைட்டு அல்லது விளக்கு அல்லது ஒரு வகையான பிரகாசம் போன்றவைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை மனிதர்கள் உருவாக்கலாம் அல்லது அதை இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட காரியம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளியாகிய இயேசு. ஆமென். மெய்யான ஒளி என்றால் என்ன? எல்லா இந்த இருளின் அந்தகாரத்தின் பிசாசின் ஆதிக்கங்களில் இருந்து விடுதலையாகிய வெளிச்சத்தை, ஆமென், ரட்சிப்பை, ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கிற மகிமையான ஒளி என்பதை மறந்து விடாதிருங்கள். அவருக்குள்ளே அற்புதமான ஜீவன் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆமென். ஓ glory. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டில் சூனியம் வைத்து விட்டார்கள், மந்திரம் வைத்து விட்டார்கள். ஐயா, என் வீட்டிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்தால் ஏதோ பிசாசின் கிரியைகள் போல் தெரிகிறது, சாத்தானுடைய கிரியைகள் போல் தெரிகிறது. யார் சூனியம் வைத்து விட்டார்கள் என்றே தெரியவில்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கும் பொழுது, ஐயா, இந்த இயேசு உலகத்தின் ஒளியாகிய எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய இந்த மெய்யான ஒளி உங்கள் அருகாமையில் உங்களோட உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த மந்திர சூனியங்கள் உடன் இருக்க முடியும்? எல்லாம் ஒரு நொடி பொழுதில் சிதறி ஓடி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, இந்த அற்புதமான ஜீவன், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஜீவன் என்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறார். இந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இது இருளிலே, அந்தகாரத்திலே, பிசாசின் கிரியைகளிலே இந்த வெளிச்சம், இந்த ஒளி, இந்த ஜீவன் பிரகாசிக்கும் பொழுது அங்கே நிச்சயமாய் எந்த இருளும் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அறைக்குள்ளே செல்லுகிறீர்கள், ஒரு மண்டபத்திற்குள்ளே செல்லுகிறீர்கள் அல்லது ஒரு மைதானத்திலே செல்லுகிறீர்கள், அங்கே முற்றிலுமாய் கார் இருள், கும் இருட்டு அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது ஒரு மகிமையான ஒளியை அங்கே ஏற்றுகிறீர்களோ அல்லது விளக்கை ஆன் செய்கிறீர்களோ, அந்த நிமிடத்திலே அந்த எல்லா விதமான இருளும், அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக இடங்கள்ல ஒரு சுவிட்ச் போட்டா போதும், ஐயா, அந்த அறை முழுவதும் அந்த வெளிச்சத்திற்கு தகுந்தாற் போல ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை கண்டடையும். அந்த இருள்களை துரத்துவது
துரத்துவதற்கோ, நல்ல கவனிங்க, அந்த இருள்களை துரத்துவதற்கோ, இருள் எங்கே இருந்து வந்தது, யாரிடம் இருந்து வந்தது, எங்கே புதைத்தார்கள், வீட்டிலே முன்னே புதைத்தார்களா, வாசல் நடையில் புதைத்தார்களா, அல்லது தோட்டத்தில் புதைத்தார்களா, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மண்ணாங்கட்டிய எங்க வேணும்னா புதைச்சிட்டு போட்டோம், அது என்ன செய்திட போகுது? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் முடியை வைத்து சரீரத்தில் உள்ள உங்கள் காலடி மண்களை எடுத்து அல்லது உங்களுடைய வஸ்திரங்களை எடுத்து எதை வைத்து வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஹல்லேலூயா. இந்த ஒளி, இந்த மகிமையான ஒளி, அன்பு தேவ பிள்ளைகளே, இருளிலே, இந்த இருளில் மாத்திரமல்ல எந்த இருளிலும் பிரகாசிக்கிற இந்த மகிமையான ஒளியாகிய இயேசு அங்கே பிரகாசிக்கும் பொழுது அங்கே இருள் பறந்துவிடும். ஆமென். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். நீங்கள் எந்த மனிதராயிருந்தாலும் சரி, நீங்கள் பிரகாசிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் எல்லா விதமான அந்தகாரங்களிலும் இருந்து விடுதலை உண்டாகும். நல்லா கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கூட்டங்கள் 320க்கும் மேற்பட்ட திறந்தவெளி மைதானங்களிலே சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை நாம் நடத்தி இருப்பது என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் அதை அறிந்திருப்பீர்கள். சிலர் கேட்டிருக்கிறார்கள், ஐயா உங்கள் கூட்டங்களிலே எப்படி நூற்றுக்கணக்கான பேர் சாட்சி சொல்லுகிறார்கள்? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு கூட்டத்திலும் எப்படி நூற்றுக்கணக்கான பேர், 200 300 பேர் என்று சாட்சி சொல்ல முடிகிறது? சுகமாகி மைக்கை பிடித்துக் கொண்டு, மைக்ரோபோனை பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு மத்தியிலே சாட்சி சொல்லுகிறார்களே, எப்படி நடக்கிறது என்று கேட்டீர்களே. ஆனால் இதுதான் ரகசியம். ஆமென். நாம் பிரசங்கிக்கிற இந்த தூய்மையான சத்தியம் நல்லா கவனிங்க. பிசாசு அப்படி இருந்தாலும் ஓடிரும், இப்படி இருந்தாலும் ஓடிரும். பிசாசு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி செய்தா போதும், அப்படி செய்தா போதும். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. ஒருவேளை கனியற்ற வழிமுறைகளா இருக்கலாம், நிச்சயமான விடுதலையை கொடுக்காத வழிமுறையா இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். சத்தியத்தை உள்ளபடியே நீங்கள் அறிந்து கீழ்ப்படியும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து விடுவித்தார். ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை வியாதியில் இருந்து சுகமாக்கினார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கர்த்தருடைய வார்த்தையை, மெய்யாய் உண்மையாய் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது அதுவே அங்கே ஒளியாய், ஆமென், கர்த்தருடைய வார்த்தையே சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒளியாய் இருக்கிறது, ஆவியாய் இருக்கிறது. ஐயா, அது அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளது. ஆமென். கலப்படமற்ற தேவ வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். மனிதர்களுடைய தந்திரமான பேச்சுகள் அல்ல, ஐயா, தந்திரமான கதைகளும் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சத்தியத்தை நீங்க எப்போ வாயிலே வைத்து பேசுகிறீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் செய்கிற ஒரு தவறு இருக்கிறது. என்ன வந்தாலும் உடனே, ஐயா சூனியம் வச்சிட்டாங்க போல, மந்திரம் வச்சிட்டாங்க, எங்க வீட்டுல மாந்திரீகம் இருக்கிறது, இது மாந்திரீக கோளாறு போல் இருக்கிறது, அல்லது எங்கள் வீட்டிற்கு யாரோ எனக்கு உறவினர்களே சூனியம் வைத்து விட்டார்கள் போல் இருக்கிறது என்று சொல்லி சொல்லியே சொந்த செலவிலேயே இவர்கள் தங்களுக்கே சூனியம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன். இவர்களே இவர்களுக்கு சூனியம் வைத்துக் கொள்ளுகிறதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்களே இவர்களுக்கு தாங்களே தங்களுக்கு சொந்த காசிலேயே சூனியம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒருவேளை யாருமே வைப்பதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, உண்மையை சொல்லுகிறேன், யாருமே வைப்பதில்லை. ஐயா, உங்க அக்கா, உங்க தங்கச்சி, அல்லது உங்க அண்ணன், உங்க மாமி, மச்சான், உங்க மாமியாரு, ஐயோ 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 ஐயோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனைகள் உங்களோடு இருக்கும் வரைக்கும் இந்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுவதில்லை. இந்த சிந்தனைகள் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாய் நிச்சயமாய் அங்கே பிசாசுக்கு இடம் உண்டாகி விடுகிறது என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அதுபோலவே இரண்டாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம்
இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் மந்திரம், சூனியம், மாந்திரீகங்கள் வைத்து விட்டார்கள் இருக்கிறது என்று அதை மேன்மைப்படுத்துகிறீர்களே. ஐயா, எங்களோடு இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர்! இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என்னோட இருக்கிறவர் எத்தனை பெரியவர் என்பதை சொல்லாமல், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், மந்திர சூனியங்கள், மாந்திரீகங்கள், எல்லா சதி சூனியங்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர், எங்களோட இருக்கிறவர் பெரியவர் என்பதை விட்டுவிட்டு நீங்கள் மந்திர சூனியம் வைத்து விட்டார்கள், சதி செய்து விட்டார்கள், அவர்கள் வைத்து விட்டார்கள், இவர்கள் வைத்து விட்டார்கள், வைத்து எங்களை அழித்து விட்டார்கள் என்று சொல்லுகிற எல்லா காரியமும் நீங்கள் சொந்த செலவிலேயே நீங்களே உங்களுக்கு சூனியம் வைத்து விடுகிறது போல் ஆகிவிடும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். சொல்லுங்க, இந்த மெய்யான ஒளி பிரகாசிக்கிற எங்கள் வாழ்க்கையிலே, என் ஜீவிதத்திலே, என் குடும்ப வாழ்க்கையிலே எந்த வகையிலும் இருளின் அதிகாரம் அங்கே நிலைத்திருக்க முடியாது. சத்தமாய் சொல்லுங்கள். ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களாகிய தேவ பிள்ளைகளாகிய எங்கள் குடும்பங்களிலே நிலைத்திருப்பதற்கு சாத்தியமே இல்லை. தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். எதிர்மறையாய் இந்த கேடான காரியங்களை குறித்து பேசுவதை காட்டிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே சொல்லுங்க. சங்கீதம் 27:5 சத்தமாய் சொல்லுங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில், கர்த்தரே என்னையும் என் குடும்பத்தையும் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, ஹல்லேலூயா, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். யார் என்ன செய்தால் என்ன, அப்படி கூட சொல்லுங்க, பரவாயில்ல. யார் என்ன செய்தால் என்ன, தீங்கு நாளிலே அவர் இந்த தேவாதி தேவனே என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, ஐயா, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, ஓ மைட்டி காட், என்னையும் என் குடும்பத்தையும் காத்து எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சத்தமாய் சொல்லுங்கள். வருகிற போராட்டங்களை அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியினாலே, நீங்கள் ஒரு மேலான விசுவாசத்தை கொண்டிருக்கிறதுனாலே நன்றாய் கவனியுங்கள். பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அப்படியாக பேதுரு சொல்லுகிறார், அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அங்கே மந்திரம், சூனியம் என்று நினைக்காதிருங்கள். அது சோதிக்கப்படும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, அது பொன்னை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டது. சோதனைகள் முடிந்த பிறகு நீங்களும் உங்கள் விசுவாசமும் சுத்த பொன்னாய் விளங்கும். உங்களை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார் என்று சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தாவே, 32:7 சொல்லப்பட்டபடி, கர்த்தாவே, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னையும் என் குடும்பத்தையும் நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை, எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்றும், கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார், ஒன்றும் என் பக்கத்திலே வர முடியாது என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கை செய்ய முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை மறுபடியுமாய் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இதை குறித்து ஒரு சந்தேகம், பயம் அல்லது ஒரு நடுக்கம் வருகிறதோ, ஐயா, அப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய நல்ல தேவ வார்த்தைகள், கர்த்தரே என்னை காக்கிறவர். சங்கீதம் 121:5 கர்த்தரே என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கும் என் குடும்பத்திற்கும் நிழலாய் இருக்கிறார், தீங்கு என்னை அணுகாது, வாதை என் கூடாரத்தை, என் குடும்பத்தை நெருக்க முடியாது என்று நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறபடி தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்காகவும் நம்முடைய ஆண்டவரை நமக்கு ஒப்பு கொடுத்த பரலோக பிதா, அவரோட கூட இந்த மற்ற எல்லா பாதுகாப்பையும், எல்லா விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தையும், நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி என்று நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே.
அன்பு சகோதரனே, சகோதரியே, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையின்படியே உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். எந்த விதமான இருளும் ஹல்லேலூயா உங்கள் பக்கமே வர முடியாது. உங்களோடு இருக்கிற இருள்கள் எல்லாம் சிதறி ஓடி போகும் ஒரு நொடி பொழுதில் என்பதை நீங்கள் எந்த விதத்திலும் மறந்து விடாதபடி தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நிச்சயமாய் இது போன்ற எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறேன். தீங்கு என்னை அணுகாது. எந்த பாழாக்கும் கொள்ளை நோயும் என்னை என் பிள்ளைகளை நெருங்காது. அவரே இந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமே. அவர் தம்முடைய சிறகுகளினாலே எங்களை மூடி இருக்கிறார். ஆமென். என் குடும்பத்தை அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வைத்திருக்கிறாரே. இரவில் உண்டாகும் பயங்கரமும் பகலில் பறக்கும் அன்பும் எங்களை என்ன செய்ய முடியும்? தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்படியாய் நீங்கள் பேசுவீர்களே ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, வல்லமையும் மகா வல்லமையும் பயங்கரமுமான ஆவியின் பட்டயமாகிய இந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உங்கள் நாவில் இருந்து உண்டாகிறவைகள் பிசாசிற்கும் அதன் ஆக்கினைக்கும் அழிவை மரணத்தை கொண்டு வரும். உங்களுக்கோ அது ஜீவனை கொண்டு வரும். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதே. தைரியமாய் சொல்லுங்கள். என் பக்கத்தில் 1000 பேரும். இந்த மந்திரம்னா என்ன, சூனியம்னா என்னையா, என்ன வந்தால் என்ன, கொரோனா வந்தால் என்ன, யுத்தம் வந்தால் என்ன, உலக போரே வந்தாலும் சரி, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் இவைகள் எங்களை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை அணுகாது என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். சொல்லுவீர்கள். அப்பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நன்றாய் கவனியுங்கள், பிசாசு உங்கள் பக்கமே வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இருள் உங்கள் அருகாமையில் வர முடியாது. எல்லா பிசாசும் பிசாசின் கிரியைகளாகிய எல்லா மந்திர சூனிய மாந்திரீகங்கள் செய்வினைகள் எல்லாம் அதன் வல்லமைகள் உங்களை விட்டு தெரித்து ஓடி போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நீங்கள் வாயை திறந்து அறிக்கையிடும் பொழுது ஹல்லேலூயா, நம்பாதிருங்கள். அந்த பொல்லாத பேலியாளின் மக்கள் பேசுகிற வார்த்தைகளை நம்பாதிருங்கள். பிசாசு பெரியவன் என்று, உங்களை ஏதாவது அவன் செய்ய முடியும் என்று நம்பாதிருங்கள். ஐயா, பிசாசின் கிரியைகளாகிய மந்திர சூனிய மாந்திரீகங்கள் உங்களை நெருங்க முடியாது என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சொல்ல முடியும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடப்போம், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவோம் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே உங்க பக்கத்திலேயே இது போன்ற எந்த அந்தகாரமும் நெருங்காது. நீங்கள் உன்னதமானவருடைய நிழலிலே தங்குவீர்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பேறு பெற்றவர்களாய், ஆமென், நீடித்த நாட்களாய் திருப்தியாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய இரட்சிப்பை காண்பிப்பார். ஆமென். அநேகமாயிரம் ஜனங்களுக்கு முன்பாக இவைகள் எல்லா பிசாசின் கண்ணிகளிலும் தந்திரங்களிலும் வல்லமைகளிலும் இருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பாதுகாப்பாய் கனப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை இப்பொழுதும் இந்த நல்ல ஜெபத்தை நோக்கி வழிநடத்தினபடினால் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஜெபியுங்கள். நம்முடைய கூட்டங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தீவிரமாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கும் உங்கள் விடாத முயற்சிகளுக்கும் நிச்சயமாய் பரலோகத்தில் இருந்து கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை திறப்பார். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா நீங்கள் இப்படியாய் செய்ய, சத்தியத்தின்படியே போராட, சத்தியத்தின்படியே நிலை நிற்க, சத்தியத்தின்படியே பிசாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க மறவாதிருங்கள். எந்த பிசாசுகளும் மந்திர சூனியங்களும் உங்கள் குடும்பத்தையோ உங்களையோ ஒருபோதும் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் இரக்கமுள்ள
இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். நீர் உம்முடைய வல்லமையான வசனங்களை அனுப்பி, ஆமென், அவைகள் எங்களுடைய வாயிலே தந்து நாங்கள் அந்த வார்த்தைகளை பேசும்படியாய் எங்கள் வாயில் இருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயமாய் எந்த வல்லமையான பட்டயங்களை காட்டிலும் வல்லமையும் மகிமையுமான பட்டயங்களை எங்கள் நாவிலே கொடுத்ததற்காய், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கும் பிசாசின் வல்லமைகளை சிதறடிப்பதற்கும் நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இருளிலே பிரகாசிக்கிற இந்த மகிமையான ஒளியினாலே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்த இந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று வாசிக்கிறோமே. இந்த மகிமையான ஒளியினாலே நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம். எந்த மந்திரங்களும் எந்த மாந்திரீக சூனியங்களும் எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ தொடாதபடி, நெருக்காதபடி இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு மகிமையான விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று இருளில் இருக்கிற ஆமென், இந்த பயங்களில் இருக்கிற இது போன்ற காரியங்களினாலே எதனால் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதிகள், ஏன் தீர்க்க முடியாத கடன்கள், எந்த வகையிலும் எப்படி போனோம், எப்படி நஷ்டமடைந்தோம், எப்படி எங்களை வறுமை சூழ்ந்து கொண்டது, ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம், ஏன் இந்த வியாதிகளும் உபத்திரவங்களும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் எங்கள் ஜீவாதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பிள்ளைகள் இதனால் யார் யார் பாதிக்கப்பட்டார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளோ அல்லது இவர்களுடைய மகனோ யார் யார் எந்த காரியங்களிலே பாதிக்கப்பட்டார்களோ அவைகளில் இருந்து இன்று ஒரு விடுதலை. எல்லா விதமான படிப்பதிலே இருக்கிற குழப்பங்கள், ஆமென், கல்வி கற்பதிலே, ஞாபக சக்தியிலே, ஆமென், ஸ்கூல் போறதிலே, காலேஜ் போகிறதிலே, மார்க்குகளை வாங்குகிறதிலே, பரீட்சையிலே எழுத முடியாமல் இருந்த பிள்ளைகள், இன்னும் படித்தும் வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைகள், வேலை கிடைத்தும் நல்ல வேலைகள், நல்ல சம்பளம் இல்லாதவர்கள், ஆமென், செல்ல வேண்டிய தேசங்களுக்கு செல்ல முடியாமல், நடக்க வேண்டிய திருமணங்கள் நடக்காமல், பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளைகளை கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிற, காரணம் இல்லாமல் தவிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார இருளும், எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே சங்கரிக்கப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, நீரே எங்களுக்கு மறைவிடமாய் எங்களை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காக்கிறவராய், இரட்சணிய பாடர்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே, தீங்கு நாளில் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய கூடாரத்திலே மறைத்து, கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைத்து எங்களை பாதுகாத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற நல்ல தெய்வமாயிருக்கிறபடியினால் என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, எங்கள் பரலோக பிதாவை உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்கள் இயேசுவை எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே ஆமென் எங்கள் மீது இருந்த பாவங்களினால் வந்த சாபங்களுக்காய் அவரை மரிக்க கொடுத்தீரே. எங்களுக்காய் பரிகார ஆட்டுக்குட்டியாய், ஆமென், பரிகார பலியாய் நீர் எங்கள் உம்முடைய திருக்குமாரனையே தந்தபடியினால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம். இன்று இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பங்களும் ஒரு முழுமையான விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஆமென், விடுதலையோடு அதோட கூட மற்ற எல்லாவற்றையும் இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற, இழந்து போன எல்லாவற்றையும், விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் கூட பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம்.
ஐயா, இந்த வேளையிலும் எந்த இருளில் இருந்தாலும் சரி, எந்த மந்திர சூனியங்களின் வல்லமைகளில் இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் கிரியைகளிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய வெளிச்சமும் விடுதலையும் ஒரு ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் மரணகரமான வியாதிகளில் இருந்து விடுதலை, மரணகரமான பயங்களில் இருந்து விடுதலை, எல்லா விதமான சோர்வின் ஆவிகள், டிப்ரஷன் ஆவிகளில் இருந்து விடுதலை இன்றே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்கள் நாங்களும் சந்தோஷமாய் சொல்லுகிறோம், நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இந்த பொல்லாப்புகளுக்கு பயப்படும், இந்த மந்திர சூனிய மாந்திரீகங்களுக்கு பயப்படும். ஏன்னா தேவரீர் எங்களோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று தைரியமாய் சொல்லுகிற ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நீர் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு பிரகாசம் உண்டாகுமே. ஆமென். உலகத்தின் ஒளியாய் இருக்கிற எந்த மனிதனையும் எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய், ஜீவனுள்ள ஒளியாய் இருக்கிற நீர் எங்களோட இருக்கிறபடியினால் ஆமென், எந்த அந்தகாரமும் இருளும் எங்கள் அருகாமையில் நெருங்காதிருக்கும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். ஐயா, உன்னதத்தில் இருந்து தோன்றிய இந்த அருணோதயம், உன்னதத்தில் இருந்து தோன்றிய இந்த அருணோதயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் பிரகாசிப்பதாக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மந்திர சூனியங்களும் என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எங்கே புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே கட்டப்பட்டிருந்தாலும் சரி, ஆமென், எதை வைத்து என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய முடிகள், ஆமென், இன்னும் நூல்கள், ஆமென், துணிகளில் உள்ள தொங்கல்கள் அல்லது வேறு எந்த காரியத்தை கொண்டும் எங்கே எப்படி யார் எதை செய்திருந்தாலும் சரி, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகரா சந்து ருக்கபரதரபோ எரி சந்து ருபதரா சக்க மரதரதரபோ சரா சனவதரபோது ருக்கபரதரபோ. எல்லா மந்திர கட்டுகளும் உடைவதாக, இருளில் இருந்து வெளிச்சம் உண்டாவதாக, பிசாசின் பிடியில் இருந்து ஒரு சுதந்திரம் உண்டாவதாக, மரண கட்டுகளில் இருந்து ஒரு ஜீவனும் விடுதலையும் உண்டாவதாக, ஒரு மரண கட்டுகளில் இருந்து ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாவதாக. ஆமென். ஒரு புதிய வாழ்க்கை இன்றே உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் இதை அனுபவிக்கும்படியாய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்கும்படியாய் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று நீர் கொடுக்கிற இந்த நல்ல விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய வெற்றியும் விடுதலையும், ஆமென், வெளிச்சமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நீங்காததாய் உண்டாகும்படியாய் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிசாசை எந்த வகையிலும் பேசி உங்கள் பேச்சிலே வார்த்தையிலே கவனமாயிருங்கள். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் இருக்கிறது. ஆமென். அவன் தான் இதை செய்துட்டான், அவன் தான் இதை செஞ்சிருப்பான், அவனால் தான் வந்துட்டு அவனை பெரியவனாய் மாற்றாதிருங்கள். பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். மந்திர சூனியம் சாபம் பரம்பரை சாபம் என்று பேசாதிருங்கள். இந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து, இந்த எல்லா அந்தகாரங்களிலும் இருந்து விடுவிக்கிற மெய்யான ஒளி எங்கள் மீது பிரகாசிக்கிறது. அது எங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த உலகத்தின் ஒளி எங்களையும் பிரகாசிக்க செய்கிறது என்று நம்புங்கள். அதை அறிக்கை பண்ணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பயம், அந்த எண்ணம், அந்த யோசனை வரும்போதெல்லாம் நாம் தியானித்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது நீங்களே உணர்வீர்கள். அந்த பயமும் அந்த காரியங்களும் எண்ணங்களும் எங்களை விட்டு போய்விட்டது கம்ப்ளீட்டா. நீங்க சொல்லுகிற அந்த நாள்
நாளிலே எப்படி இருந்தாலும் இந்த எந்த விதமான பிசாசின் கிரியைகளாகிய மந்திர சூனிய மாந்திரீகங்கள் உங்கள் மீது நிலைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அது நியாயமும் இல்லை, அது சட்டமும் நடைமுறையும் இல்லை. நீங்கள் விடுதலை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை மெய்யாகவே விடுதலையாக்குகிறார். நீங்கள் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஆமென். அடுத்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறுகளிலே நடக்கிற ஸ்ரீபெரும்புதூர் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.